பிளாக் டார்ச்ல 7வது சாப்டர் இப்போ ஆரம்பிக்குது. ஆந்தா கோகா கூட நடந்த சண்டை முடிஞ்சு இப்போ 5 நாள் ஆகிடுச்சு. கதை பிளாக் டார்ச் டீம் நின்னுட்டு இருக்கிற ஒரு ஹார்பர்ல ஆரம்பிக்குது. ஷிபா அந்த மிஷன்ல நடந்த விஷயங்களுக்காக என் ஹையர் அப்ஸ் என்ன போட்டு திட்டிட்டாங்கன்னு புலம்பிட்டு இருக்கான். உசாமி, நான் உங்களுக்காக பேப்பர் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டேன்னு சொல்றா. ஷிபா, ஓகே, இன்னைக்கு மிஷனை ஆரம்பிக்கலான்னு அனௌன்ஸ் பண்றான். அவங்க ஒரு பெரிய ட்ரக் நின்னுட்டு இருக்கிற ஒரு ஓபன் ஸ்பேஸுக்கு போறாங்க. இச்சிகா, இதுதான் இடமான்னு கேக்குறா. ஜீரோவும் ரேஜியும் ஒன்னும் புரியாம நின்னுட்டு இருக்காங்க. அப்போ அந்த ட்ரக் மேல நின்னுட்டு ஒருத்தன் சிரிக்கிறான். லுக் அட் ஆல் த ரூக்கீஸ், இந்த புது பசங்களை பாரு. ஷிபா சொல்றான், இன்னைக்கு மிஷன் ஒரு ட்ரைனிங் எக்ஸசைஸ். அதுக்காக நான் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை கூட்டிட்டு வந்திருக்கேன். சொல்லிட்டே ஆகாசத்திலிருந்து ஒரு பொண்ணு பறந்து வந்து துட்டுன்னு அவங்க முன்னாடி லேண்ட் ஆகுறா. அவ பார்க்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா. அவ ஓடி வந்து சாரி டு கீப் யூ வெயிட்டிங்னு சொல்றான். ஜீரோக்கு ஆச்சரியம் தாங்கல. ஹூ த ஹெக் ஆர் யூ, யாரடி நீன்னு கத்துறான். அந்த ட்ரக் மேல நின்னுட்டு இருந்தால் இப்போ அந்த பொண்ணை அவன் தோள் மேல தூக்கி வச்சுக்கிறான். அவன் சொல்றான், இவ பேரு ஃபூயோ. பார்த்தாலே தெரியும், இவ ஒரு மொனோனோகே. ஜீரோ, இச்சிகா, ரேஜிக்கு ஷாக்கு. ஷிபா எக்ஸ்பிளைன் பண்றான், பியூரோவோட வேலை மொனோனோகேகளை அழிக்கிறது மட்டும் இல்ல, மக்களுக்கு ஆபத்தில்லாம நம்ம கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மொனோனோகே கூடவும் நாம வேலை செய்வோம். ராகோ இதுக்கு ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறது அடிச்சுக்கிறதை விட நல்லதுதான்னு சொல்லுது. அந்த ஃபூயோ ராகோவை பார்த்துடுறா. ஓ, நீதான் ராகோவா, நான் நினைச்சதை விட கியூட்டா இருக்கேன்னு கிண்டல் பண்றா. ராகோக்கு கோபம் வருது. உன்ன மாதிரி ஒரு சின்ன பையன் நினைக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லன்னு திட்டுது. 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஜீரோ பொறுமை இழந்து முதல்ல ஆரம்பிக்கலாமான்னு கேட்கிறான். ராகோவும் ஃபூயோவும் ஒன்னா யூ வாண்ட் டு ஃபைட் மீ பிராட்னு ஜீரோவை பார்த்து கத்துறாங்க. ஷிபா நடுவுல வந்து மிஷனை எக்ஸ்பிளைன் பண்றான். இன்னைக்கு ட்ரைனிங் சூப்பர் நேச்சுரல் மேஜிக்கை எப்படி எதிர்கொள்றதுன்னு தான். உங்களுக்கு தெரியும், மொனோனோக்கைகள் உருமாற முடியும், பேரியர் கிரியேட் பண்ண முடியும்னு. சில மொனோனோக்கு அவங்களோட ஆராவை யூஸ் பண்ணி ஹிப்னாசிஸ், அதாவது வசியம் பண்றது, இல்யூஷன், மாயை கிரியேட் பண்றதுன்னு பண்ண முடியும். ரியல் காம்பேட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்காக தான் ஃபூயோ இங்க வந்திருக்கா. ஃபூயோ சிரிச்சுட்டே பி கிரேட்ஃபுல் ஹியூமன்ஸ்னு ஸ்டைலா சொல்றா. ட்ரைனிங் ஆரம்பிக்குது. ஃபூயோ அவ கொம்புகளை வெளியே காட்டி அவ மொனோனோகே ஃபார்ம்க்கு மாறுறா. ப்ரிப்பேர் யோர் செல்ஃப்ஸ் சில்ட்ரன் ஆஃப் மென், ஹியர் ஐ கம்னு சொல்லிட்டு அவ சக்தியை யூஸ் பண்றா. ஹக்கா கியோ ரென் ஜின், அதாவது வில்டிங் ஃப்ளவர் மேடனிங் லோட்டஸ் என்கேம்ப்மெண்ட். அவ அந்த மேஜிக்கை சொன்ன உடனே ஜீரோ, இச்சிகா, ரேஜியை சுத்தி நிலத்திலிருந்து பெரிய பெரிய தாமரை மொக்குகள், அதாவது லோட்டஸ் பட்ஸ் முளைக்குது. அந்த மொக்குகள் அவங்கள உள்ள இழுத்துக்கிட்டு மூடிக்கிடுச்சு. ஷிபா சொல்றான், உங்க ஆப்ஜெக்டிவ் சிம்பிள் தான், அந்த மாயையிலிருந்து தப்பிச்சு சேஃபா வெளியே வரணும். குட் லக். உசாமி, சீஃப், அந்த ஸ்பெல் என்ன பண்ணுன்னு கூட நீங்க அவங்க கிட்ட சொல்லலையேன்னு கேக்குறா. ஷிபா கூலா, உண்மையான சண்டையில எதிரி ஒன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க மாட்டான்ல, ரியல் காம்பேட்டுக்கு பக்கத்துல இருந்தாதான் நல்ல எஃபெக்ட் இருக்கும், தேல் பி ஃபைன்னு சொல்றான். அடுத்து ரேஜியோட இல்யூஷன். கதை இப்போ ரேஜிக்கு ஷிஃப்ட் ஆகுது. அவன் கண்ணு முழிக்கிறான். அவன் ஒரு தண்ணீர் மேல நின்னுட்டு இருக்கான். சுத்தி ஒண்ணுமே இல்ல. அப்போ இது ஒரு என்க்ளோஸ்ட் இல்யூஷன் போலன்னு கண்டுபிடிக்கிறான். சண்டை நடுவுல இப்படி மாட்டிக்கிட்டா என்னால காமா இருக்க முடியுமா தெரியலையே, இப்படில எப்படி வெளியே வர்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அவன் பின்னாடி ஒரு பழைய கிணறு, அதாவது வெல் தோணுது. அதுக்குள்ள இருந்து ஒரு ஆள் வெளியே வரான். ரேஜி அவனை பார்த்து ஷாக் ஆகுறான். இட் கான் பி, திஸ் இஸ் யூ. அங்க நின்னுட்டு இருக்கிறது ரேஜியோட அண்ணன், பிரதர் ஷின்ஜி கிரிஹரா. ரேஜிக்கு புரிஞ்சிருச்சு. காம் டவுன், இது ஒரு இல்யூஷன், டோன்ட் ஃபால் ஃபார் இட்னு தனக்கு தானே சொல்லிக்கிறான். ஆனா அவ அண்ணன் பேசுறான். லாங் டைம் நோ சி ரேஜி, ஹேவ் யூ காட்டன் ஸ்ட்ராங்கர்? ஷின்ஜி கையில ஒரு வால், சாட் இருக்கு. அதை பார்த்ததும் ரேஜிக்கு பழைய ஞாபகம் வருது. ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்குது. ரேஜியும் ஷின்ஜியும் ட்வின்ஸ். சின்ன வயசுல இருந்து 2 பேரையும் ஒன்னா தான் வளர்த்துருக்காங்க. ஆனா எப்பவுமே படிப்புலையும் சரி, வால் வீச்சலையும் சரி, ஷின்ஜி தான் ரேஜியை விட ஒரு படி மேல இருந்தான். ரேஜிக்கு அவன் அண்ணன் மேல பெருமை. அவன்தான் அந்த கிரிஹாரா கிளானை அடுத்து ஆள போறவன்னு. ரேஜி அவனை ஃபாலோ பண்ணி அவனோட நிழல்ல இருக்கிறதுக்கே சந்தோஷப்பட்டான். ஒரு நாள் ராத்திரி அவங்க அப்பா சொல்றாரு, டுநைட் வி வில் கண்டக்ட் தி ஜின் நோகி ரிச்சுவல் ஆஃப் பிளேட்ஸ். இது கிரிஹாரா வால்வீச்சு ஸ்டைலோட கடைசி டெஸ்ட். இதுல பாஸ் ஆனாதான் கிளானோட தலைவராக முடியும். அந்த டெஸ்ட் என்னன்னா, அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற காசேனோ ஹூரோ விண்ட் ஹாலோன்னு ஒரு குகைக்குள்ள போக வேண்டும். அங்க பல தலைமுறையா அவங்க கிளான் பாத்துக்காகிற ஒரு டீமானிக் சாட், யமகாசேன்னு ஒன்னு இருக்கும். அந்த சாடை ஒரு மொனோனோக்கே பொசஸ் பண்ணியிருக்கும். அந்த டெஸ்ட்ல அந்த சாடை கையில எடுத்து அந்த மொனோனோக்கேயோட ஆத்மாவுக்கு அடிமையாகாம அதை திரும்ப வெளியே கொண்டு வரணும். ஷின்ஜி அந்த டெஸ்ட்டுக்கு போறான். அவன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா, லீவ் இட் டு மீ, ஐல் பி பேக் ஷார்ட்லின்னு உள்ள போறான்னு சொல்லிட்டு உள்ள போறான். அவன் சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்திலேயே திரும்பி வந்துட்டான். ஆனா
அவன் வெளியே வந்த உடனே கையில் அந்த எமகாசி சோடாவோட அவன் முன்னாடி நின்னுட்டு இருந்த அவன் கிளான் மெம்பர்ஸை வெட்ட ஆரம்பிச்சிட்டான். அவங்க அப்பா கத்துறாரு, ரன் ரேஜின்னு. ரேஜிக்கு புரிஞ்சிருச்சு, மை பிரதர் வாஸ் கன்சியூம்டு பை தி எமகாசே. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். அந்த சண்டை நடுவுல ஷிஞ்சி அழுறான். அவன் ரேஜியை பார்த்து, பிகம் ஸ்ட்ராங்கர் ரேஜி, ரைஸ் அப் அண்ட் ஃபேஸ் மீ அகேன், ஸோ ஒன் டே யூ கேன் கில் மீன்னு கத்துறான். ரேஜிக்கு ஒன்னும் புரியல. அவன் அழுறானா, அப்போ அவன் அந்த சாடுக்கு அடிமையாகலையா? ஷிஞ்சி அப்படியே அங்கிருந்து ஓடி போயிடுறான். அன்னைக்கு ஓடின அவன்தான் அதுக்கப்புறம் ரேஜி அவனை பார்க்கவே இல்லை. பேக் டு தி பிரசன்ட், இந்த மாயையில ரேஜி அந்த மாயை ஷிஞ்சி கூட சண்டை போடுறான். அவன் மனசுல, திஸ் மேன் இஸ் மியர்லி அன் இல்யூஷன் தட் மை மெமரி கிரியேட்டட். ஈவன் இஃப் ஐ ஃபேஸ் ஹிம் ஐ நோ நத்திங் அபவுட் மை ரியல் பிரதர். என்ன உண்மையான அண்ணா இப்போ எப்படி இருக்கான்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. தட் இஸ் வை ஐ மஸ்ட் see this through to the end. I have to see him with my own eyes. ரேஜிக்கு ஒரு புது உறுதி வருது. அவன் சின்ன வயசுல அவன் அண்ணன் கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருப்பான், நான் எப்பவாவது தப்பு பண்ணா நீ தான் என்னை காப்பாத்தணும்னு. அதுக்கு ஷிஞ்சியும், யூல் ஆல்வேஸ் பி மை பிரதர், ஐ எம் கவுண்டிங் ஆன் யூ ரேஜின்னு சொல்லியிருப்பான். இந்த ஞாபகங்கள் ரேஜிக்கு ஒரு தெளிவை கொடுக்குது. தேங்க்ஸ் டு யூ ஐ நோ வாட் ஐ மஸ்ட் டூன்னு சொல்லி அவன் அந்த மாய ஷிஞ்சியை வெட்டுறான். அவன் வெட்டின உடனே அந்த இல்யூஷன் உடஞ்சிருது. அந்த பெரிய தாமரை மொக்கு வெடிச்சு ரேஜி வெளியே வரான். இப்போ இந்த கதை இச்சிகாக்கு மாறுது. அவளும் ஒரு மாயக்குள்ள மாட்டிக்கிட்டா. அங்க அவ சின்ன வயசுல அவங்க அம்மா கூட பூச்செடிக்கு தண்ணீர் ஊத்திட்டு இருக்கிற ஒரு ஞாபகம் வருது. அப்போ அவ ஒரு ஓன்மெட்ஸு, அதாவது நிஞ்சா ஆகணும்னு ஆசைப்படுறா. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு எமர்ஜென்சி மிஷன் வரும்னு அவங்க அம்மா கிளம்பி போறாங்க. அதுதான் அவங்க அம்மாவை கடைசியா பார்த்தது. அவங்க அம்மாவோட ஃபியூனரல், அதாவது இறந்து போன பத்திரிக்கையில அந்த காஃபின் உள்ள சவப்பெட்டி உள்ள அவங்க அம்மாவோட உடம்பு இல்லாம பூக்களை மட்டும் வச்சிருந்த ஞாபகம் அவன் மனசை அறக்குது. அப்போலிருந்து அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகணும்னு எப்பவுமே ஓடிட்டே ட்ரெயினிங் பண்ணிட்டே இருந்திருக்கா. பியூரோல சேர்ந்த அடுத்த நாளே அவங்க அப்பா அவகிட்ட ஒரு உண்மையை சொல்றாங்க. அவங்க அம்மா சாக இல்லையாம். ஒரு மிஷன்ல ஒரு மொனநோக்கே அவங்க அம்மா மேல ஒரு ஸ்பெல் போட்டு அவங்க அம்மாவை ஒரு கல் சிலையா மாத்திருச்சாம். அந்த உண்மையை பியூரோ வெளியே சொல்லாம மறைச்சிருக்காங்க. இந்த ஞாபகங்கள் எல்லாம் அந்த மாயையில திரும்ப வருது. அந்த மாயையில அவங்களோட அந்த கல் சிலை, லீவ் நவ் அதர்வைஸ் யூ வில் பிகம் லைக் மீன்னு கத்துது. அப்புறம் அந்த சிலை உடைஞ்சு அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய கருப்பு மொனநோக்கே வெளியே வருது. ஆனா இச்சிகா பயப்படல. இல்யூஷன்ஸ் லைக் திஸ் டோன்ட் கெட் டு மீ, ஐ எம் நாட் அ லிட்டில் கேர்ள் எனிமோர்னு சொல்லிட்டு அந்த மொனநோக்கைய அசால்ட்டா வெட்டுறா. அவளும் அந்த இல்யூஷன்ல இருந்து வெளியே வந்துடுறா. இப்போ ஜீரோ இல்யூஷன். ரேஜியும் இச்சிகவும் 5 மினிட்ஸ்க்குள்ள வெளியே வந்துட்டாங்க. இப்போ ஜீரோ மட்டும்தான் உள்ள இருக்கான். ஜீரோவோட மாயையில அவன் ஒரு முடிவே இல்லாம ஒரு இடத்துல ஊடிட்டே இருக்கான். அவனை துரத்திட்டு ஒரு பெரிய கருப்பு பயங்கரமான மொனநோக்கே வருது. ஜீரோக்கு அதை பார்த்தாலே பயமா இருக்கு. ராகோ சொல்லுது, இது ஒரு மாயை தான், உண்மை இல்லைன்னு. ஆனா ஜீரோக்கு அது உண்மை மாதிரி தான் தெரியுது. ராகோ அப்புறம் சொல்லுது, எனக்கு ஒரு ஃபீலிங், ஐவ் சீன் இட் பிஃபோர், நான் இதை முன்னாடி பார்த்துருக்கேன். ஜீரோக்கு ஓடி ஓடி களைச்சு போயிடுது. வேற வழி இல்ல, அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு முடிவு பண்றான். அவன் அந்த மொனநோக்கிய பார்த்து நிக்கிறான். லெட்ஸ் டூ திஸ் ராகோ, ஐ எம் ரெடி டு கோ. ஜீரோ ராகோவோட சக்தியை யூஸ் பண்ணி அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கருப்பு ஆவி மாதிரி உருவத்தை கிரியேட் பண்றான். இப்போ 2 மொனநோக்கைகளும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிக்குது. இப்படி ஒரு பெரிய கிளிஃப் ஹேங்கரோட இந்த சாப்டர் முடியுது. அந்த பெரிய மொனநோக்கை யாரு? ராகோக்கு அது எப்படி தெரியும்? ஜீரோ அந்த மாயையிலிருந்து வெளியே வருவானா? அடுத்த சாப்டர்ல தான் தெரியும்.